फ्रेंड्स ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ಸಮಸ್ಯೆ கொஞ்சம் ಸಮಸ್ಯೆ ಕೆಂಚ ಚಂತಿ ಎಮ್ದ ಸಕಸರ್ತಾ ಅಂತ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து ஈவினிங் vlog ஒரு 4 to 5:30 வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து நேற்று வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, உங்களோட ஊர் பேர் என்ன, உங்களோட வில்லேஜ் பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து கார்த்திகா சிஸ்டருக்கும் ஜெயா சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து சரண்யா சிஸ்டர் ஊருக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகா சிஸ்டருக்கு வந்து ஒரு நாள் முழுக்க ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் அவங்களோடது எங்களோடது. ஒடிசானா அது ஒடிசா பக்கத்தில் கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு இடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒடிசாவில் வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்குது. நாங்கள் பூரிக்கு போகிறதுக்கே வந்து 5 hour 6 hour ஆகணும். பூரியிலிருந்து இன்னுமே தூரம் அவங்களோட ஊர்ஸ் எல்லாமே. என்னோடய ஊர் பேர் வந்து அம்பசாலோ, டிஸ்ட்ரிக் வந்து ஜெகத்சிங்புரம் டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? உங்களோட டவுட் கிளியர் ஆகிடுச்சா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டவங்கெல்லாம் நான் லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் vlog போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எப்போவுமே வந்து பாத்திரம் தான் விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். அதுதான் சாம்பார் போட்டு தேய்ச்சிப்போம் அப்படின்னா வெள்ளையாகிடும். மதியமே வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் பண்ணிடுவேன். ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சமாக குழம்போட குக்கர் மட்டும் வச்சுக்கல, அதில் குழம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டேன். காலையில் இல்லைன்னா நைட்டு கழுவிடுவேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடெல்லாம் முதல்ல வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீடெல்லாம் கூட்டுவேன். ஏன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். உள்ளேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப காற்று வர்றதுனால ஈவினிங் டைமில் நிறைய காற்று வருமா, அந்த டைமில் வந்து நிறைய குப்பை மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பாத்திரம் விளக்கும்போது லேட்டாக விளக்குறோம் அப்படின்னா ரொம்ப கொசுவாக இருக்கும். இப்போது என்னென்னு தெரியல, ஒடிசாவில் வந்து புதுசாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கொசு கடிச்சே வந்து அப்படியே இந்த அலர்ஜி மாதிரியே மாறிடுது. அதனால் அங்கங்கே இருந்த பொருள் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டிடுவேன். வீடு வந்து கூட்டத்து வந்து இந்த
தொடப்பத்தில் தான் நாங்கள் வந்து கூட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். தமிழ்நாட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும் கூட்டுறதுக்கு. இது வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தொடப்பம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தொடப்பம் இருக்கிறதே நான் பார்த்தேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ஈவினிங் வேலை வந்து இவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணுறது மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கூட்டி முடிச்சிடுறோம் பாருங்கள். கூட்டி முடிச்சுட்டு இந்த வீடு கூட்டி முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து அந்த வீட்டுக்கு முதல்ல வந்து இதில் கதவு சாத்திடுவேன். ஏன்னா அதிகமாக வந்து டஸ்டஸ் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. இதிலெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதெல்லாமே கீழே தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து நான் இருக்கேன் பார்த்தீங்களா ரூம், அங்கே போயிட்டு அங்கே வந்து கூட்டுறத வந்து நான் பார்த்துப்பேன். ஏன்னா அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மற்றது வந்து இந்த தொடப்பம் மட்டும்தான், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து க்ளீன் தொடப்பம் வந்து வச்சு கூட்டுவோம். வேறு அதெல்லாம் வந்து வேறு தொடப்பத்தில் தேங்காய் தொடப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, தேங்காயில் வந்து தேங்காய் இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது தேங்காய் தொடப்பம் தான் சொல்லுவாங்க. அந்த தொடப்பத்தில் தான் நாங்கள் வந்து வெளியிலலாம் கூட்டுவோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து கூட்டி முடிச்சாச்சு. ரூம்லேயும் வந்து இப்போ வந்து கூட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து கூட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்து இன்றைக்கி மதியம் நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நேற்று எடுத்த வீடியோ, நேற்று ஈவினிங் வ்ளாக் எடுத்தது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். குட்டி பையன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பிட்ணும், பையன் சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், பையனை வந்து தூக்கத்தை மயக்கத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் குட்டி பையனோட செருப்புங்க வந்து அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தொடப்பத்தில் தான் நாங்கள் வந்து கூட்டுவோம். ஒரு வேளை நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. இதுக்கு என்ன தேங்காய் தொடப்பம்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வெளியில் வந்து இது எல்லாமே வந்து கூட்டிட்டு அங்கேருந்து இப்போ வந்து முன்னாடி வந்து வீடாகாமல் இருந்ததுனால ரோட்லேருந்து கூட்டிகிட்டு வருவேன். இப்போ வந்து வீடாயிட்டுருக்கு அப்படின்றதால இந்த நம்பர் ரூம் எவ்வளோ இருக்கோ, இந்த 2 வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கோ அந்த மட்டும்தான் நான் கூட்டுறது. இதுக்கப்புறம் வீடு ஆனதுக்கப்புறம் அதை வந்து பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் சொன்னதுக்குமே ரொம்ப நன்றி. சீக்கிரமாக வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, டைம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இல்லைங்களா. கடவுள் எப்போது நாங்கள் பண்ணணும்னு இருக்கோ, எந்த மாதிரி சீக்கிரமாக வீடு கட்டணுமா இல்லை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் முடிவு பண்ணணும். அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதனால் கொஞ்சம் இப்போ வந்து வேலை பெண்டிங்கில் இருக்குது. நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடு வந்து எந்த அளவுக்கு நான் கட்டியிருக்கேன், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சுப்போம். வச்சதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 5 நாளுக்கு ஒரு தடவை அப்பா எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போன வாட்டி உங்களுக்கு தோட்டத்தை காமிச்சு பார்த்தீங்களா, அங்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அங்கே தான் போட முடியும், வேறு எங்கேயுமே இங்கே வந்து இடம் கிடையாது. இங்கே வந்து ட்ரைனேஜ் கூட கிடையாது. அதுக்கப்புறம் துவைச்சி போட்டிருக்கிற துணி எல்லாமே நாங்கள் காஞ்சது மட்டும் எடுத்து நான் வச்சு மடித்து எடுத்து வச்சுருவேன். இது வந்து இங்கே தான் முன்னாடி வந்து இங்கே இருக்குல்ல கொடி வந்து பின்னாடி சைடில் நாங்கள் வந்து சமைச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் வந்து போட்டுட்ருந்தோம். அங்கே போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம தண்ணி எல்லாமே அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாகவே வந்து கருப்பாக மாறிட்டு துணி ஃபுல்லாக அந்த பூச்சி எல்லாமே ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி போயிட்டு ஒட்டணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் அலர்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் போடுறது வந்து விட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது வந்து இங்கே தான் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா என்னதும் என் மாமியாரதும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிடுறேன் பாருங்கள்.
எப்போவுமே தினமும் நான் வந்து துணி துவைச்சேன் அப்படின்னா தினமும் இங்கே வந்து துவைச்சிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, ஒரு 2 3 பேர் கேட்டிருந்தாங்க எப்படி துணி துவைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் குளிக்கிற துணியை நான் தான் துவைப்பேன். மாமியார் குளிக்கிறது வந்து அவங்க துவைப்பாங்க. மாமனார் கொலை தனி அவங்க எப்போவுமே குளிப்பாங்க. அப்படின்னும்போது அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைச்சிப்பாங்க. அதனால் துணி வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. மற்றபடி வேறு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அந்த இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்கவுங்க துணி அவங்கவுங்க துவைச்சிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியெல்லாம் துவைச்சது ஒரு அதிகமாக இருக்கும் துணிங்கள்லாம். அது துவைக்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ துணி இருக்கே அப்படின்னு சொல்லி தேத்தி தேத்தி கையெல்லாம் வலி எடுத்துரும். பாருங்கள் 2 பேரோட சாரீ எடுத்துகிட்டு போய் மடிச்சுட்டு நாங்கள் வந்து இதில் தான் இந்த மாதிரி போடுவோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னு தமிழ்நாட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒடியாவில் வந்து அல்லனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். மாமியார் வந்து அதை கீரை போடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் கிளறி விடணும். அதனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது குருவிங்கெல்லாம். சவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஓடி போச்சுங்க. பாருங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கீரை. பட் நம்மளுக்கு தான் தெரியாது. ଏଠିକି କୋଶିଲା ବୁଣିଆ ଏଠିକି କୋଶିଲା ବୁଣିଆ ସେପାରକୁ ବୁଢ଼ା ହବ ଇଏ ଶାଗ ସବୁ ଯାକ ପକେଇଦେବ ଏସବୁ ସବୁ ଯାକ ନା ଇଏ ମୋ ଦେହରେ ନା ନା ହଉନି ପାରିବି ଦେବୁ ମୋତେ କାହିଁ ଚାଉଳ ଚଲାଇବି ମୋତେ କାହିଁ 2 ଦିନ ହେଲେ ଖାଲି ଭୋକ କ'ଣ କରୁଛି ପଛଟା କାଢ଼ି ବଡ଼ କତିକି ପଡ଼ିବ ସେତିକି ନା କାଠ ମଗ ଜାଣ பாருங்கள் மாமியாரால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் மண்ணுங்களை அப்படின்னா அது வந்து கீரை போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனாலே வந்து அப்பாவை வந்து இது பண்ண சொல்லியிருந்தோம். பாருங்கள் அப்பா வந்து எவ்வளோ இது சீக்கிரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்களோட பாஷையில் வந்து அப்பா வந்து கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மம்டி கடப்பாரை அப்படின்னு இது கடப்பாரை இல்லை கொத்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து மண்ணில் கையெல்லாம் வச்சு பிசைஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் சைடு எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இது வந்து இந்த சைடு இருக்குது. பட் இந்த லாஸ்ட்டில் நாங்கள் போட மாட்டோம். இது எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து போடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கீரை வந்து நல்லா வரும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மண் அந்த இடத்துல கீரை எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி உதிரியாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2க்கும் கேப் மாதிரி இந்த மாதிரி இடையில வச்சுட்டோம் அப்படின்னா 2த்துக்குமே அந்த கேப் தெரியும். அது என்ன கீரை இது என்ன கீரைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கீரையோட விதைகள் வந்து மாமியார்கிட்ட கொடுத்துட்ருந்தேன். நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க போட்டால் நல்லா வரும். நான் எப்போ போட்டதில்லை. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நான் போட்டுறேன் பார்க்கலாம். நான் போட்டால் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ இதுவாக போகிறாங்க. ஏன் அப்பா வந்து அப்போது வந்து சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் நினைவு இருக்கும்போது அப்போது அப்பா வந்து விவசாயம் செய்வாங்க. கீரை அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி இந்த மாதிரி அதிகமாக வந்து அப்பா கீரை விவசாயம் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் எடுத்துகிட்டு வந்து அந்த கீரையோட விதையை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தெளித்து விடுவாங்க. ஆனால் மாமியார் டைரெக்டாக அப்படியே போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மம்டியை வச்சுட்டு இந்த மாதிரி கொத்தி விடுறாங்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அது மேலே வந்து மண் விழுந்து இருக்கும். ஏன்னா மேலேயே வந்து விதைகள் இருந்துச்சு அப்படின்னா
நல்லா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் அப்பா பண்ணும்போது கையிலே நல்லா வந்து இது பண்ணி விட்டுருவாங்க, தேய்ச்சி விட்டுருவாங்க. விதைகள் ஃபுல்லாகவே ஒரு இடத்துல இல்லாமல் நல்லா பரவுற மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயம் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோட சொந்த அப்பாவுக்கு. பட் என்ன பண்ணுறது, எல்லாமே குடியில் மட்டும்தான் அவர் வந்து வேஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ மாமியாரும் அதே மாதிரி கையை வச்சு தேய்ச்சி விடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த விதைகள் வந்து மேலே தெரியாமல் நம்ம தண்ணி போட்டாலும் அது வந்து இதாகாமல் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு நல்லா வருமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கீரையோட விதைகள் போட்டிருக்காங்க. இது வந்து தண்டு ரெட் கலர், பியூர் ரெட் கலர் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் போடக்கூடாதுன்ற ஒரே ஒரு ஆசையோடு போடுறோம். கெமிக்கல் இல்லாமல் நம்ம வந்து சமைச்சு பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கெமிக்கல் போட்டாங்க அப்படின்னாவே நல்லாவே இருக்காது. அந்த ஆரியோன்னு சொல்லுவாங்க, அதை போட்டால் நல்லா இருக்காது. நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக மூஞ்சை வந்து கழுவிட்டு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெட் ரெடி வித் மீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதிலே நான் வந்து போடுறேன், நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கோங்க. சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் வந்து எப்போவுமே ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பான்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரீசெண்டாக ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ரிசல்ட், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டதுக்கப்புறமும் இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் போட்டோம் அப்படின்னா, இப்போது வேர்வை வரும் அப்படின்னா ஒரு லைனாக அப்படி வந்துடும், திட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பவுடர் போட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்மஜ் ஆகாமல் இப்போ வேர்வை இடம் கூட வந்து உங்களுக்கு வந்து க்ளோவிங்காக தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வெயில் டைம்லேயும் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். வெயில் காலத்துலையும் யூஸ் பண்ணுவேன், குளிர் காலத்துலேயும் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் நல்லா வந்து போட்டு தேய்ச்சி மூஞ்சியே இது போட்டதுக்கப்புறம் ஒரு க்ளோ வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் முதல்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணுவேன். நான் வந்து ஒயிட் ஸ்டோன் பவுடர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ க்ரீம் வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் இப்போ வந்து ஃபேர் அண்ட் லவ்லி தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் ஸ்டோன் க்ரீமு, ஒயிட் ஸ்டோன் பவுடர், அதுக்கப்புறம் பான்ஸ் மாய்ஸ்சரைசர். இப்போ பாருங்கள் பவுடர் வந்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு டவலை வச்சு இந்த மாதிரி இப்படி தட்டி தான் வைப்பேன். நம்ம கையில் போடுறத விட இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும். நான் இப்படி தான் போடுவேனே. இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்படி வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் மேக்கப் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பாருங்க ஓகேங்களா. இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பொட்டு வைக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து குட்டி பொட்டு வாங்கியிருந்தேன் என் ஃபேஸ்க்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுதான் அந்த குட்டி பொட்டு. அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வச்சுக்கலாம், இந்த சாரீக்கு மேட்சிங்காக பிங்க் ரெட் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிந்தி எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் இருக்கும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக், இது வந்து எந்த பிராண்டும் இல்லை, இது பிராண்டே கிடையாது சொல்லப்போனால். பட் நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லிப்ஸ்க்கு எந்த ஒரு சேதாரமுமே இல்லை அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. பாருங்கள் குங்குமம் வந்து வச்சுக்க போகிறேன், குங்குமம் வச்சுக்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஜெக்ஷனில் வந்து மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து இப்படி வச்சு நம்ம பாருங்கள் இங்கே நேராக இப்படி வச்சு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னாவே செம்மையாக இருக்கும். நம்ம கையில் வைக்கிறதுல இந்த மாதிரி வைக்கணும். இங்கே ஒடிசாவில் வந்து யாரும் கையிலே வைக்க மாட்டாங்க, வச்சாங்கன்னா திட்டுவாங்க. வச்சா அது வந்து ஏதோ அபசோனமோ என்னவோ சொல்லுவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் வைக்கிறோம். அது ஏன் எங்கெங்கேயோ ஒரு கல்ச்சர்ஸ் விடுங்க. பாருங்கள் நான் வந்து குங்குமம் எடுத்துக்கிறேன், ஒயிட் கலர் குங்குமம் எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் குட்டியாக இருக்கிற குச்சி எடுத்துக்கோங்க. நான் மீடியமாக வைப்பேன். இங்கே பாருங்கள் முதல்ல வந்து அதுக்கு நேராக பொட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு பொட்டு வச்சிடணும். அதுக்கு கீழே இன்னொன்று வச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி 3-4 பொட்டு வச்சுருவேன்.
கீழே வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மேலே லென்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை பார்த்தே வச்சுக்கணும். நீங்கள் வந்து வைக்கிற ஆர்வத்தில் வந்து கோணல் மானலாம் போயிடும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் எனக்கும் போகுச்சு. பட் இப்போ நான் அதை பழகிக்கினதுனால ஃபுல்லாக நேராகவே வரும். அந்த பொட்டு குங்குமம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு நேராகவே நான் வச்சுட்டு போயிடுவேன். அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கண்ணுக்கு காஜல் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த பென்சில் காஜல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மஜ் ஆகாது. கீழே வந்து ரொம்ப கருப்பாக பேய் மாதிரி தெரியாது. இது வந்து கீழேவும் வராது அந்த அளவுக்கு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கண்ணுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவினிங் டைமில் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா சாமிக்கு விளக்கு போட்டுருவோம் அப்படின்னா கை காலெல்லாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து சாமிக்கு இது பண்ணணும். இது காலைல குளித்து தான் நாங்கள் ட்ரெஸ் போடுறோம். இருந்தாலும் அவங்க வந்து மூஞ்ச கை காலை கழுவிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மாமியாரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து எல்லோரும் பார்த்ததுனால அவங்க என்கிட்ட சொன்னதுனால நான் அவங்க சொல்கிறத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், ரெடி பண்ணி ஆச்சு. இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் மேக்கப். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பிந்தியும் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னையோட முடிய போகுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.